Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல காட்டா ஸ்டிட்ச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வச்சு. இது வந்து காட்டா ஸ்டிட்ச் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து இப்போ உங்களுக்கு 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2த்துலேயுமே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் நான் ஸ்விங் த்ரெட்டில் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கும் நமக்கு ஸ்டோன் செயின். சைஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது. இதோட பிக் சைஸ்லேயும் வந்து நமக்கு ஸ்டோன் செயின் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் ரோலாகவும் வாங்கலாம், மீட்டர் கணக்குலேயும் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மீட்டர் கணக்கில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒர்க்கை வந்து ஆர்டர் எடுத்து பண்ணும்போது நீங்கள் வந்து ரோலாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆக விட்டுக்கோங்க. ட்ரை ஆனதும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்விங் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒட்டி ட்ரை ஆக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் 2 ஸ்டோனுக்கு இடையில வந்து த்ரெட் வந்து கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து இப்படி செகண்ட் ஸ்டோனை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது ஒரு பா மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டோன் இடையில வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனோட சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த ஸ்டோன் இருக்கிறதுலே அந்த அந்த இடத்துல இடையில வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். மறுபடியும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஸ்டிச் பண்ணுறத பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இடையில ஏதாவது டிப்ஸ் வந்து சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். இந்த நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்ட கிளாஸஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்ன ஸ்டிச்சஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எல்லாமே இருக்கும் அதில் பேசிக்லேருந்து. நீங்கள் வந்து அதை பார்த்து எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதுலேயே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் எனக்கு. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம். இந்த காட்டா ஸ்டிச் வந்து ஒரு டிசைனோட அவுட்லைன் கொடுக்கலாம், ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இது வந்து ஒரு அவுட்லைனாக கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் லெவல் தான். இது வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் எப்படி வந்து காட்டா ஸ்டிச் வந்து போடுறதுன்னு பார்த்துருப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்டோன் செயின் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஸ்டோன் மட்டும் தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக த்ரெட் இருக்கிற மாதிரியும் அந்த இடையில ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். அந்த ஸ்டிச் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்து பேசிக்கு. இந்த ஸ்டிச்சோட பேசிக் இது தான். நமக்கு வந்து பேசிக் தெரிஞ்சால் போதும். நம்ம எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ அந்த ஸ்டிச் நம்ம எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் வந்து கிராஸாக கொண்டு வரோம் அந்த ஸ்டோன் செயின் பக்கத்தில். நம்ம இப்போ எப்படி நான் மார்க் பண்ணி காட்டுறோம், நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து குட்டி லாக்லாம் வந்து போட தேவையில்ல. டர்ன் பண்ணும்போது அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போகலாம். இந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடியா கிடச்சிரும். இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பேசிக் செயின் ஸ்டிச் வந்து தெரிஞ்சால் போதும். எல்லா ஸ்டிச்சுமே வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வாங்க நான் சில்க் த்ரெட் வந்து வச்சு போட்டு காட்டுறேன்.
நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ஸ்விங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து பண்ணும்போது அந்த ஸ்டோன் செயினோட எட்ஜஸில் வந்து சில்க் த்ரெட் வந்து சிக்கிட்டு வரும். த்ரெட் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். நமக்கு த்ரெட்டும் வந்து டேமேஜ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்களும் வந்து ஸ்விங் த்ரெட்டு இல்லைனா வந்து ஜரி த்ரெட்டில் கூட வந்து போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து ஓகே நல்லா தெரியுதுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ஸ்டோன் செயின் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து டைப் 1. நம்ம டைப் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கும் யூஸாக இருக்கும். இப்போ சேம் ப்ரொசீஜரில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நான் ஸ்விங் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, அது தெரிஞ்சிட்டால் போதும். நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். நான் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம வந்து டபுள் கலரில் கூட வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது செகண்ட் மெத்தட் பண்ணும்போது டபுள் கலர்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா சிங்கிள் கலர்லேயும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிக்சர் வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன். இப்போ அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எண்ணாட் போட மறக்காதீங்க. எண்ணாட் போடலைன்னா நம்ம பண்ண ஸ்டிச்சஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் எப்போவுமே எண்ணாட் போட்டுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக வந்து ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறது. அந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் வந்து அதை பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அந்த வீடியோவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.